ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோயினி சைக்கோ புருஷனோட வீட்டுக்கு வந்திருப்பா. அவளை பார்த்த உடனே இவன் கோமா கேட்டுட்டு இருக்கான், இவ்வளோ திமிரு இருந்தா நீ ஏன் வீடு ஏறி வந்திருப்ப அப்படின்னு. நான் இன்னுமே உன் வீட்டுக்குள்ளே வரல, வெளில தான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் உன்னோட இந்த கூண்டுக்குள்ளே வரணுங்கிற ஆசை ஒன்றும் கிடையாது. நீ கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் கூட அழைச்சிட்டு வந்திருப்பா போல. அவங்களே காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ சொன்னல என்னோட அந்த அசிங்கமான முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் யாரு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வருவான்னு சொல்லிட்டு கேட்டல்ல, இதோ பாரு இவங்க தான் என்னோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட பையனை காப்பாற்ற சொல்லி உதவி கேட்டாங்க. நான் அவனை காப்பாத்திட்டேன். அப்புறம் என்னோட லட்சியம் டாக்டர் ஆகி இலவசமா எல்லாருக்கும் சிகிச்சை பண்றது. அப்படி இருக்கும் போது உன்னோட இந்த பிச்சை காசு எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட முகத்துல அந்த 10 ரூபாயை விட்டு எறிஞ்சிட்டு அங்கேருந்து மாசா கிளம்பி போயிட்டு இருக்கா. இவனுக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அவமானமா போயிடுது. எவ்வளவு திமிரு இருந்தா என் வீடு ஏறி என்னையே இப்படி அவமானப்படுத்திட்டு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அடியாட்கள்லாம் வச்சிருப்பான் இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு நைட்டே ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்றேன், நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா, இன்னைக்கு இந்த நாளை அவன் மறக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த பக்கமா யாரோ கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது, இங்கிட்டும் அங்கிட்டும். அதை பார்த்துட்டு இப்போ பயந்து போயிடுறா. யார் அதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே ஹால் வரைக்கும் வந்துட்டா. பார்த்தா மொத்த குடும்பமும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினிக்கு இன்னைக்கு பர்த்டே போல, ஸோ அதனால ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விசெல்லாம் பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் வெட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரவுடி பசங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கானுங்க. எல்லாமே அந்த ஓம்காரோட ஆள் தான் போல. குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை வேற கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. ஏதோ பார் மாதிரி ஆக்கிட்டானுங்க அந்த வீட்டை. எதிர்த்து கேள்வி கேட்க போனா பதிலுக்கு துப்பாக்கி கட்டி மிரட்டுறானுங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரில. அவங்கள இங்கேருந்து போக சொன்னாலும் போக மாட்டானுங்க. அதனால இவங்க எல்லாரும் கிளம்பி அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துடுறாங்க. அப்படி அவங்க எல்லாரையும் பிளான் பண்ணி விட்டு துரத்தி விட்டுட்டு இந்த பையன் இங்கே மயிராவோட பர்த்டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஹாப்பி பர்த்டே மயிரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு கட் பண்ணி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம ஹீரோயினோட வீடு அப்புறம் வந்து அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதில் வந்து வீட்டை வந்து இன்ட்டு பண்ணுறான். உங்ககிட்டேருந்து உன்னோட வீட்டை பறிச்சிட்டேன், நான் ஒன்று ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற முதல் தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கா எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல, வீட்டை விட்டு வந்துட்டாங்க. மருமக தான் கூப்பிட்டுட்டு இருக்கான், ஏன் வீட்டுக்கு வாங்க, அது ஒன்றும் ஓம்காரோட வீடு கிடையாது, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின வீடு, அங்கே வந்து எல்லாரும் வந்து இருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் கேட்க மாட்றாங்க, அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் வாங்க, எதுக்காக யோசிக்கிறீங்க, அப்புறம் நீங்கள் எங்கே தான் போவீங்க அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே மேகா தங்கச்சி மேலே அவ்வளோ கோவமாக இருக்கா. அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் காரணம் மயிரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேணும்னே வந்து திரும்பவும் மயிரா கிட்ட சண்டை போடுவாப்பா, அதனால தான் சொல்கிறோம், நாங்களே பார்த்துக்குறோம், நீ எங்களை நினச்சி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனையுமே அதுக்கப்புறம் அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ பார்த்தா தம்பிக்காரனை காணும், அதாவது நம்ம பியூஷை. அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து வந்து நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் காட்டுறான். பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பர்த்டே பார்ட்டி பாதியோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ரோட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு அவனே ரெடி பண்ணி இங்கே ஒரு பர்த்டே பார்ட்டியை வச்சுருக்கான். அதை பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எதுவுமே இல்லைனாலும் நம்மளோட கஷ்டத்தில் நம்மளோட ஃப்ரெண்டு நமக்கு துணையாக இருந்தாங்க அப்படின்னா அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க போது. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் ஈஸியாக கடந்து வரலாம். ஸோ அதனால நம்ம ஹீரோயினுமே இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்புறம் கேக்குக்கு பதிலாக பண்ணை கொண்டதை வச்சு கட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா அந்த பர்த்டே பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து அந்த சைக்கோ பைய காருக்குள்ளே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கா கோவம் வருது. குடிச்சிக்கிட்டே பயபுள்ள பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி நீ உன்னால் சந்தோஷமா இருக்க முடியுது, ரோட்டுக்கு வந்துட்ட, ஆனாலும் நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, உனக்கு சாவு பயத்தை நான் காட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வேணும்னே கார் எடுத்துக்கிட்டு வேகமாக அப்படியே ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். மோதனுங்கிறது அவனோட இன்டென்ஷன் இல்லை, பட் இருந்தாலும் அப்படியே வேகமாக வந்துட்டு இருந்தவன் திடீர்னு பிரேக்கை போடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பிரேக் பிடிக்க மாட்டுது போல. எதிர்த்தாப்புல வர அவன் நின்றுட்டு இருக்கா. இவன் பிரேக் பிடிக்க மாட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காரை கொண்டு போய் நேராக நம்ம ஹீரோயின் மேலே மோதிடுறான். ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸ்பாட்லேயே மயங்கி விழுந்துட்டா. யாருன்னு பார்த்தா இந்த பையன் தான் கார் ஓட்டிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் மயிரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நடு ராத்திரியில் எதுவுமே ஆட்டோவோ டாக்ஸியோ எதுவுமே கிடைக்க மாட்டுது. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு தள்ளு வண்டியில் அவளை படுக்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியில் தள்ளிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. குடும்பம் மொத்தமும் பதறிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவளோட தலையில நல்லா அடிபட்டுருச்சு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தான் அவளுக்கு பிறந்த நாள். இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரி நடக்கணுமா, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வண்டியில தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஒரு இடத்துல அந்த வண்டி அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டு இருக்கு. அதுக்கு மேலே அந்த வண்டி போக மாட்டேங்குது. என்னதான் தள்ளினாலும் சரி அந்த வண்டி அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது.
என்ன பண்ணுறது, எப்படி மயிரா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பையன் கண்ணு முழிச்சு பார்க்குறான், அங்கே யாரையுமே காணோம். வெளியில் அங்கேருந்து ஓடி வந்து மயிரா மயிரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட காரில் ஒரே ரத்தமாக இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், மயிரா நீ செத்து போயிட்டியா, அப்படிலாம் நீ சாகக்கூடாது, நான் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். பயபுள்ள பாசத்தில் ஓடி வரானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் இவங்க எல்லாரும் அந்த வண்டியை தள்ளுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அதுக்கு மேலே முடியலை அப்படிங்கவுமே பியூஸ் அவளை அப்படியே தூக்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டலில் ஓடி வந்துடுறான். பின்னாடியே அந்த பையலும் வந்துட்டு இருக்கான். அவன் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இல்லை மயிரா நீ அவ்வளோ சாதாரணமாலாம் சாகக்கூடாது, ஏன்னா நான் உன்னை ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணி தான் சாகடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக நீ செத்து போயிடுவியா, என்கிட்டேருந்து நீ தப்பிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அட பாவி, கொஞ்ச நேரத்தில் நீ துடிக்கிறத பார்த்துட்டு நான் கூட நீ திருந்திட்டியோன்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டேனே, ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஆள் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. ஒரு வழியாக நம்ம ஹீரோயினியை ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து டாக்டர் பார்த்துட்டு இது ஆக்சிடென்ட் கேஸு, என்னாலாம் அட்டன் பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் ப்ளீடிங் வேறு அதிகமாக போயிருக்கு, போலீஸ் கேஸ் ஆகிடும், என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பாவும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர், உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவர் வந்து அதை காதிலே வாங்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒரு பொண்ணு அங்கே வந்து, அட இவ மயிராவாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. மயிரா கூட படித்த பொண்ணு தான் போல. அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிட்டா. அவள் உடனே மயிராவை பார்த்துட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. உள்ள ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. குடும்பம் மொத்தமும் மயிராக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவள் நல்லபடியாக பொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த பைய கையில் பொக்கையோட வந்துக்கிட்டு இருக்கான். அவன் இங்கேருந்து வந்து, மயிரா உனக்கு எதுவும் ஆகாது, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. மயிராக்கு எதுவும் ஆகாது அங்கிள், நான் வந்து அவளை எப்படி அவ்வளோ ஈஸியாக சாக விட்டுருவேன், அவளை நான் இன்னும் பழி வாங்கவே இல்லையே, அப்படி இருக்கும்போது அவள் எப்படி அவ்வளோ ஈஸியாக செத்து போயிடுவா, அவள் சாகக்கூடாது, அவளுக்கு நான் தானே நான் கொடுத்தே தருவேன், அதுவும் ஒவ்வொரு நாள் சித்திரவதையை அனுபவிச்சு தான் அவள் சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பெத்த பிள்ளைய பற்றி இப்படிலாம் பேசுவோம். அவங்களுக்கே கோவம் வந்துடுது. உடனே அம்மாக்காரவங்களும் சாபம் விட்டுட்டு இருக்காங்க, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா, என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அப்பவும் மனசு திருப்தி அடையல, நீ எல்லாம் என்ன ஜெம்மண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் யாரையோ பேசுகிற மாதிரி எனக்கு நண்டு திமிரான்னுட்டு இருக்கான். அப்போ டாக்டரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. ஆனால் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டால் அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை, ஆனால் அவங்க கண்ணு முழிக்கும் போது ஒன்று பேரலைஸ் அட்டாக் ஆகிருக்கும், இல்லைனா கோமாக்கு போயிடுவாங்க, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே மொத்த குடும்பமும் ஆடி போயிடுது. மயிராக்கு இது மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பக்கத்தில் அந்த பையன் இந்த விஷயத்தை கேட்டுவிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் தான் சொன்னேன்ல அங்கிள் அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா அவள் உயிரோட வந்துட்டா, அவள் உயிரோட வந்ததும் நல்லதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் அவளை நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன், அதுவும் ஏன் கையாலே நடந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு அவ உயிரோட இருந்தும் செத்த போனதுக்கு சமமா தான் வாழ போறா, சபாஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தன்னைத்தானே புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட பியூஸ்கோ செமையா கோந்துருது. காலில் கிடக்கிற சுவை கழட்டி அவனோட முகத்திலே விட்டு எறிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். போறியா இல்லை இன்னொரு சுவையும் கழட்டி அடிக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா, ஓவரா டென்ஷன் ஆகாதற தம்பி, அது உனக்கு நல்லதில்லை, இப்போ நான் நல்ல மூட்ல இருக்கேன், அதனால தான் நான் உன்னை எதுவுமே செய்யாம விட்டு வச்சிருக்கேன். இப்போ இவளோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கு. இதை விட பெரிய தண்டனை இவளுக்கு கொடுத்துட முடியுமா, உயிரோட இருந்தும் செத்த போன மாதிரி தான் இவ இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம நம்ம ஹீரோயினியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.